வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜி நியூஸ் சிஇஓ அபய் ஓஜா ராஜினாமா செய்திருக்காரு. அவருக்கு பதிலாக இட்ரிஸ் லோயான ஒரு நபரை நியமிச்சிருக்காங்க சிஇஓவா. இது ஏன் திடீர் மாற்றம் நடக்குது? கடந்த ஒரு 48 மணி நேரங்களா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட நபர்களினுடைய ரோட் ஷோக்கள் அங்க டெலிகாஸ்ட் பண்ணப்படல அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம். ஏன் திடீர் இந்த சேஞ்ச் ஓவர் நடக்குது? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, எல்லா தொலைக்காட்சியும் ஊடகங்களும் ஒட்டுமொத்தமாக மோடிக்கு ஆதரவான ஒரு பிரச்சார பீரங்கிகளாகவே செயல்பட்டன. அதுலயும் ஜி நியூஸை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் ஜி தமிழ் எடுத்தீங்கனாலும் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஜி நெட்வொர்க்கை பொறுத்த மட்டில் இது நீங்கள் அதிகமாக கவனிச்சிருந்தீங்கன்னா கன்னியாகுமார் விஷயத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஒரு வார் ப்ராப்பகண்டா எப்படி செய்வாங்களோ அது மாதிரி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் லீடராக இருந்த கன்னியாகுமார் மற்றும் இன்னைக்கு வரைக்கும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பற்றிய ஒரு ஆன்டி ப்ராப்பகண்டாவை முன்னெடுத்து செய்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம். இப்போ அதில் சிஇஓவா இருந்த நபர் ஒரு டீமே இப்போ வெளியில போறாங்க, வெளியில அனுப்பப்படுறாங்க, இல்லை தானாகவே வெளியேறாங்க என்பதை ஒட்டி பார்க்கும் பொழுதும், அதன் பிறகான நிகழ்வுகளில் மோடி, அமித்ஷா, யோகியுடைய தேர்தல் பரப்புரைகள் காண்பிக்கப்படவில்லை என்பதும் காற்று திசை மாறி அடிக்கிறது என்பதுக்கான ஒரு நிரூபணங்கள் தான். இதுவைகளெல்லாம் என்ன தெரிய வருதுன்னா, இந்த மீடியாக்கள் இனியும் நாம் சரிந்து கொண்டிருக்கிற மோடியின், யோகியின், அமித்ஷாவின் பாப்புலாரிட்டியை தூக்கி நிறுத்த இயலாது. மக்கள் வெறுத்து விட்டார்கள். மக்களுக்கு எதிராக நாம் மீண்டும் இதை செய்து கொண்டிருந்தோமானால் நமது கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அப்படிதான் நாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஜி நியூஸுடைய அப்பட்டமான ப்ராப்பகண்டா, அதாவது ஹிந்தி தெரிஞ்சு அதை கேட்டீங்கன்னா நமக்கு ரத்தம் கொதிக்கிற மாதிரி ஒரு செய்தி, ஒரு ஊடகம் என்பது ஒரு கம்யூனிகேஷன் தான். உங்க கருத்தை நீங்க தனியா சொல்லலாம். பத்திரிகைகள்ல தலையங்கம்னு ஒன்று இருக்குன்னா, பத்திரிகை நிறுவனத்தின் கருத்து தலையங்கத்தில் இருக்கும். ஆனால் நிகழ்வுகள் மற்ற பக்கங்கள்ல இருக்கும். அந்த பத்திரிகைக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அதற்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அது செய்தியாக முதல் பக்கத்தில் கூட வரலாம். இதுதான் பத்திரிகை தர்மம். இது தொலைக்காட்சியை பொறுத்த மட்டில் எந்த விதமான அறமும் இல்லாமல் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தான் இது அதிகமா இருக்கு. இதனுடைய ட்ரெண்ட் செட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்னாப் கோஸ்வாமி. தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தன்னை ஒரு ஐகானா மாற்றிக்கொண்டு ஒரு ரேபிட் ப்ராப்பகண்டாவை வெளியில கொண்டு இதுதான் ட்ரெண்டுன்னு காண்பிச்ச உண்டு. அது ஆங்கிலத்தில் இருந்துட்டாலே எல்லாமே சிறப்புன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு உலகத்துல அது அப்படியே ஹிந்தி சேனல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது கோடி மீடியான்னு கிண்டலுக்கு சொல்ற மாதிரி ஒரு மோடியுடைய ப்ராப்பகண்டா மீடியாவாக மாறி மக்களுடைய மூளையை அப்படி ஒரு மூளை செலவை செய்து வந்தது. மக்களை ஒரு டிவியில் சொன்னா சரியாதான். இப்போ நம்மெல்லாம் எப்படி ஒரு தகவலை ஒரு காலகட்டத்தில இருந்து எடுத்துட்டு வரோம்னா பத்திரிகை படிப்பு பேப்பர்ல போட்டாம்பா, அப்போ இது உண்மையா இருக்கும். அடுத்தது தொலைக்காட்சி செய்தி சேனல்கள் வந்த பிறகு உண்மையாதான் இருக்கும் என்கிற எண்ணத்தோடு. ஆனால் இப்ப அப்படி இல்லை என்பது மக்களுக்கு தெரிய வந்துட்டது. ஸோ ஃபீல்டு வேற மாதிரி இருக்கு, களம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் தொலைக்காட்சிகளுடைய செயல் வேற மாதிரி இருக்கு. இப்போ ஜி நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு நபர் பணத்துக்காக, லாபத்துக்காக தான் நடத்துறார். இப்ப அவருக்கு இது தெரிய வருகிறது. இதே போக்குல போகும் பொழுது நாம் இழப்பை சந்திப்போம். மோடி மூழ்கினால் நாமும் மூழ்குவதற்கு நாம் உடன் பிறந்தவர்கள் அல்ல. நம்ம லாபம் சம்பாதிக்க பிறந்தவர்கள். மோடிக்கு எதிரான அலை வீசுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு
புரோபகண்டா மிஷனரியாக ஜீ நியூஸ் செயல்பட இயலாது என்று ஜீ நெட்வொர்க்ல இருந்து இவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அல்லது தானாக வெளியேறுகிறார்கள் என்பது உண்மையாகிறது. அப்படிதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல இதுல வேற கோணங்களே இல்லாம இருக்குமா? அதாவது டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அது நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? இப்போ டெக்னிக்கல்னா இப்போ என்ன விதமான தொழில்நுட்ப கோளாறு, மோடி கிட்ட கேமரா எடுத்துட்டு போனா ஜீ டிவிக்கு தெரியாம போயிடுதா? நான் அப்படி ஒரு கேமரா மாறி போச்சா? நான் கேமராவை கூட ஒரு வெறுப்பு வந்துடுச்சா? இவர் எவ்வளவு நாளைக்குடா இந்த ஜனங்களுக்கு காட்டுறதுன்னு சொல்லி. அப்படி ஒண்ணும் இல்லையே. இது இது வந்து ஒரு ஒரு பாலிசி டெசிஷனாக தெரிய வருதுன்னா, ஏன் அந்த பாலிசி டெசிஷன் வருதுன்றது முக்கியம். ஸோ ஓகே. மக்களுடைய ஆங்கரை தே ஃபீல் இட் ஆன் த கிரவுண்ட். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். ஊடகங்களுக்கு நல்லா தெரியுங்க. நீங்க நீங்க ஃபீல்டுக்கு போகும்பொழுது, இப்போ ஒரு உதாரணமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்குள்ள பல மாணவர்கள் ஒன்று திரண்டு ஒரு போராட்டம் நடத்துவதாக காங்கிரஸ் கட்சி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனாங்க. உங்க மேனிஃபெஸ்டோல இப்படி இப்படி தப்பான விஷயங்கள் இருக்குன்னு மோடி அண்ட் அமித்ஷா என்ன ஒரு பொய்யான புரோபகண்டாவை முன்னெடுத்தாங்களோ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு எதிராக, அந்த கருத்துக்களை வச்சுட்டு சில மாணவர்கள். அங்க ஒரு மீடியா போறார். அவர் கேட்கிறார், உங்க கையில என்ன எழுதி வச்சிருக்கீங்க? படிங்கன்னு. அதை படிக்கும் பொழுது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு. தெரியல. இது எப்படி வந்தீங்க? மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிளாக்கார்டு ரெடி பண்றவங்க வேற, சொல்றவங்க வேற. அதை ஒரு மீடியா நேரடியா போய் கேட்கும் பொழுது அவங்களுக்கு தெரிய வருது. இவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி வந்திருக்காங்க. எதையும் படிக்கல, எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு ஒரு புராபகண்டாவுக்காக ஒரு 50 100 மாணவர்களை காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பி இப்படி செய்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீல் தானே உங்களுக்கு ஊடகங்களுக்கு வர்றது. அதே மாதிரி ஊடகங்களுக்கு இந்த பக்கம் பவர் சென்டருக்கு வந்தாலும் விஷயம் தெரியும். இது டெமோக்ராட்டிக்கா இல்லை இந்த பவர். இது அராஜகமா இருக்கு. இதை எதிர்த்தோம்னா நமக்கு பிழப்பு நடக்காது. நமக்கு என்ன போச்சு? நம்ம ஆதரிச்சுட்டு போயிடும். இந்த 2 மக்களுக்கும் அதிகாரத்துக்கும் ஊடாக செல்வதுதான் ஊடகம். அது மக்களின் குரலை அதிகாரத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்வதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்ப அதிகாரத்தில் உள்ளவங்க நல்லது செய்தாலும் எடுத்து சொல்லணும். கெடுதலா இருந்தாலும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனால் அதை மக்களுக்கு கடத்தாமல் புகழ் பாடுகிற மீடியாக்களாக மாறிவிட்டார்கள், ஊடகங்களாக மாறிவிட்டார்கள். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்பதற்கு வரலாற்றை மீண்டும் மீண்டும் படிக்கணும். இது இல்ல ஒரு 3ஆம் கட்டம், அதாவது இன்னைக்கு 3ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. 3ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உயரப்போகிறது, வாக்கு வங்கி உயரப்போகிறது அப்படின்றதுதான் பிஜேபியினுடைய அவர்கள் பேசி வரக்கூடிய செய்திகளா இருக்கு. இப்போ இந்த ஜீ நியூஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து பிஜேபியினுடைய ஈவெண்ட்ஸை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நகர்தல் இருக்கு அப்படின்னா, அதுல நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம பார்க்கணும் அதை? இல்ல இப்போ நீங்க தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, ஹிந்தி பேசும் மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்பதை பாரதிய ஜனதா கட்சியே தெரிந்து கொண்டுதான் அதிகபட்சமாக தென்னிந்தியாவை அவர்கள் டார்கெட் செய்தது. தென்னிந்தியாவில் ஏன் முதல்ல தமிழ்நாட்டில் தேர்தல் வச்சாங்கன்னா, எனக்கு பாருங்க தென்னிந்தியாவில் ஆதரவு கூடிவிட்டது என்று இதை காட்டி வட இந்தியாவில் தங்களை விற்றுக்கொள்ளலாம், தங்களுடைய மார்க்கெட்டை ஏற்றிக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுல முதல் தேர்தலை வச்சாங்க. எனக்கு கூட்டம் நீங்க இந்த ரோட் ஷோ நடத்துனது, பூக்களை வச்சு பண்ணது, டி நகர்ல வச்சு நடத்துனது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்காக நடத்தப்பட்ட ரோட் ஷோக்கள் அல்ல அவை. இவைகளை கொண்டு வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு. இதையும் ஒரு இடத்துல பேசியாச்சு, தென்னிந்தியாவுல நாங்க அதிகமா வெல்ல போறோம்னு சொல்லி. அப்பதான் வட இந்தியாவில் இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் அவர்களே அதை பிரித்து சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? வட இந்தியாவில் கூடும் என்று. வட இந்தியாவில் கூடுவதற்கு என்ன இருக்கிறது போன தேர்தலை விட? எந்த அளவிற்கு உத்தரப்பிரதேசத்திலும், பீகாரிலும் அவர்கள் வென்றார்கள் என்பதை பார்த்தாச்சு. எவ்வளவு அதிகமான வாக்குகளை பெற்றார்கள். அதை விட கூடுவதற்கு அங்க என்ன இருக்கு? ஆனால் அதிகபட்சமாக குறைவதற்கு என்பது பல விஷயங்கள் இருக்கு. ராஜீவ்காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரா, பாரத் நியாய யாத்திரா போன்றவைகளும், வேலையற்ற இளைஞர்களின் கொதிக்கும் மனநிலையும், இராணுவத்திற்கு 4 ஆண்டுகள் என்று சொல்லி 4 ஆண்டுகள் கழித்து அவர்கள் நடுத்தெருவில் விடக்கூடிய திட்டம், இப்படி பல விஷயங்கள் மக்களை
நீங்க அத ஊடகத்துல சொல்றீங்க, சொல்லலைங்கன்றது மக்களுக்கு முக்கியம் இல்ல. ஆனா மக்களுடைய பாதிப்பு வெளியில வருது. இத தே ஃபீல் த ஹீட்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த இந்த வெப்பத்தை அவர்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள். அதுல தான் 400க்கும் தொடங்கிய பிறகு இப்ப வாக்கு வங்கி அதிகரிக்கும், எங்களுக்கு இது அதிகரிக்கும்ன்னு மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டு வருவது. ஸோ என்னென்னவோ சொல்லிட்டாங்க. அதாவது தங்கள் தேர்தல் நல்லா கவனிச்சுங்கன்னா, ஒண்ணு மட்டும் பாருங்க. 10 இயர்ஸா ரூலிங் மோடியோட கவர்ன்மென்ட். அப்போ ஒரு கவர்ன்மென்ட் என்ன செய்யும்? கம்பேர் பண்ணும். இத்தனை வருஷமா காங்கிரஸ் செய்யலன்னு நாங்க சொன்னோம். 10 வருஷத்துல நாங்க இத செஞ்சோம். இத கன்டின்யூ பண்றதுக்கு வாக்களியுங்கள்னு கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? மோடி, அமித்ஷா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை மட்டுமே விமர்சிக்கிறார்கள். அதை நேரடியா விமர்சிக்க தப்பில்ல, பொருளாதார ரீதியா. ஆனால் என்ன சொல்றாங்க? அவுரங்கசீப் அதுல இருக்கிறாரு. முகலாயர்களுடைய அரசியல் அதுல இருக்கு. முஸ்லிம்களுக்கு சாதகமா இருக்கு. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒதுக்கீடுகளை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். உங்களிடம் 2 மாடு இருந்தால் அதில் 1 மாடை எடுத்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு ஒரு 10 ஆண்டுகள் இந்தியாவிற்கு பிரதமராக இருந்த ஒரு நபர் பேசுறாருன்னா, எவ்வளவு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். அவர் பிரதமரா இருந்து நான் என்ன செஞ்சேன்னு சொல்லக்கூட தகுதி இல்லாத ஒரு ஆளா இருக்கார். என்னன்னா, நான் இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு உனக்கு முடியலையே. யூ ஆர் ஒன்லி அட்டாக்கிங் காங்கிரஸ். உன் வீட்டில் இருக்கிற மாடு திருடுவாங்க, உன் கழுத்தில் இருக்கிற தாலி எடுத்துருவாங்க, உன் கழுத்தில் இதையா ஒரு பிரதமர் பேசுறது? 10 இயர்ஸா வாட் டிட் யூ டூ? எவ்வளோ பெரிய நாடு இந்தியா, எவ்வளவு மக்கள் தொகை. நான் இன்ன விஷயங்கள் நான் வரும்பொழுது இப்படி இருந்த இந்தியா, இந்த 10 ஆண்டுகளில் இப்படி இருக்கிறது என்று ஒரே ஒரு கிராஃப் கூட கொடுக்க முடியல பாருங்க. That itself is a defeat. அதுவே ஒரு தோல்வி. அதுவே ஒரு தோல்வி. இப்ப அட்லீஸ்ட் வாஜ்பேயியுடைய 5 வருஷத்திலேயாவது ஒரு தேர்தல் கேம்பெயின் பண்ணாங்க, இந்தியா ஷைனிங். ஸோ இந்த 5 ஆண்டுகளில் இந்தியா எப்படி ஜொலிக்குது, ஒளிர்கிறது என்று சொல்ல முயற்சிட்டாங்க. அது மக்கள் நம்பல, தோற்கடிச்சாங்க. அதை கூட சொல்றதுக்கு இவங்க கிட்ட இல்ல பாருங்க. இந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்தது என்று கேட்டார்கள். காங்கிரஸ் இதை செய்யும் என்று சொல்லுகிறார்கள். இப்ப வரக்கூடிய காங்கிரஸ் என்ன செய்யும்? உங்ககிட்ட இருந்து ஒரு மாட்டை எடுத்துட்டு போயிடும்னு சொல்றாங்க. அடுத்தது அர்பன் நக்சல்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களை உயர்த்தும். ஏழை எளிய மக்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை தொழில் செய்ய வைக்கும், வேலை வாய்ப்பை பெருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு, இது மக்களுக்கு போய் சேருவதை தடுப்பதற்காக இந்து முஸ்லிம் பிரிவினையை வெறுப்பு பேச்சை கொடுக்குறாங்க. செய்யக்கூடிய அனைத்து முஸ்லீமுக்கு போயிடும். பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீடா தேடி போய் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே கஜானால இருக்கிற ஒவ்வொரு காசையும் அப்படியே பாக்கெட்ல எடுத்துட்டு போய் ஒவ்வொரு முஸ்லீமா பார்த்து கொடுத்துருவாங்க. இதுதான் ஒரு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் 10 ஆண்டுகளாக ஒரு இரட்டை என்ஜின் மாதிரி செயல்பட்ட, இரட்டை குழல் துப்பாக்கிகள் மாதிரி செயல்பட்டவர்கள் பேசுகிற பேச்சாக இருக்கிறது. இதுவே ஒரு வீழ்ச்சி. இப்போ இந்த இதெல்லாம் தான் இப்போ நம்ம போய் தினசரி எல்லா மக்களையும் பார்க்கல. எல்லா ஊருக்கும் நாம போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணல. இல்ல பாரத் ஜோடோ யாத்திரா நாம நேரடியா நடத்தல. ஆனால் பிரதம மந்திரி, உள்துறை மந்திரி என்ன பேசுறாங்கன்றத வச்சு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க செஞ்சதை உங்களால ஏன் சொல்ல முடியல? இப்போ ஒரு நிர்மலா சீதாராமன் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எப்படியெல்லாம் பேசினாங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்ல வராங்க அவங்க? ஏதாவது மக்களுக்கு சொன்னாங்களா? இந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது என்பது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, ஜெய்சங்கர். அவர் ஏதாவது இந்த 10 ஆண்டுகளில் ஜவஹர்லால் நேரு செய்யாத ஒரு விஷயத்தை, இந்திரா காந்தி செய்யாத இல்ல, பிஜேபி தரப்புல இருந்து பிரதமர் மோடி தானே முன்னிறுத்தப்படுறாரு. அவருடைய பிரச்சாரங்கள் தானே ஹைலைட் ஆக்கப்படுது. அதுதான் சொல்ல வர்றேன். இப்ப இவங்க 10 வருஷம் வேலை செய்தவர்கள் வாயை திறக்கலையே. மோடியும் அமித்ஷா வாய் திறந்தாலும் தாலி அறுத்துருவாங்கன்ற பிரச்சாரத்தை தானே பண்றாங்க. இப்போ அவங்க மனசுல என்ன இருக்கு பாருங்க. ஸோ இது சைக்கலாஜிக்கலா பார்த்தீங்கனாலே தே அக்செப்டட் த டிஃபீட். தோல்வி என்பது தங்களுக்கு நிச்சயம் என்பதை முன்கூட்டியே தெரிந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அவருடன் இருப்பவர்களும். அதனாலதான் அவர் இப்போ
ஒரு ஒரு வேட்பாளர் 2 இடங்களில் நிற்பது என்பது இந்தியாவில் புதிதல்ல. ராகுல் காந்தி அப்படி நிக்கிறது இது முதன்முறை அல்ல. இப்ப ராகுல் காந்தி ரேபரேலியில் நிக்கிறார்னா, அவர் வயநாடுல தோத்துருவாரு. அதனால இப்படிப்பட்ட இல்ல சிறுபிள்ளை 2 தொகுதியில் நிக்கிறது கூட பிரச்சனை இல்ல. ஆனால் அமேதியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஏன் வந்து ரேபரேலி தொகுதிக்கு போனாருன்றதுதானே இங்க கேள்வியா இருக்கு. அமேதியில தான் நிக்கணும்னு யார் கட்டாயப்படுத்தினாங்க? 50 ஆண்டுகளாக சட்டமன்றம் சென்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவர், முன்னாள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த மு. கருணாநிதி அவர்கள் ஒரே தொகுதியில் 2 முறை நின்னதே கிடையாது. பல தொகுதிகளில் அவர் நின்று வென்றிருக்கிறார். இது இது வந்து வரலாறு. அது பல காரணங்கள் இருக்கும். ஒரு கட்சி ஏன் அப்படி நிறுத்துறாங்க அப்படின்னு. சரி, அப்படியே கூட எடுத்துக்கோங்க. அமேதியில தோக்குறேன்னு தெரிஞ்சு நான் ஏன் நிக்கணும்? இருக்கட்டும். ரைட். இப்ப அமேதியில காங்கிரஸ் கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவர் வெல்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்ட பிறகு என்ன செய்ய போறீங்க? என் கட்சியில வேறு ஒருத்தரை வெல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நானே அதுக்கு நிக்கணும். அல்லது ரேபரேலி என்பது அவங்க குடும்ப விஷயமாகவோ அல்லது அவங்க அம்மா நின்ன விஷயமாகவோ காங்கிரஸுடைய ஐடென்டிட்டியோ ஒரு பார்ட்டி தன்னை முன்னிறுத்துவதற்கும் தனது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்கும் பல காரணங்களை வச்சிருக்கும். ஆனால் ஒரு பிரதமர் வேட்பாளருடைய பேச்சு இப்படி இருப்பதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு பிரதமர் இதுவா ஒரு பேச்சுன்னு கேட்கிறேன். இதுவா ஒரு பேச்சு? 2 இடத்துலயும் ஜெயிச்சாலும் ஒரு இடத்த ரிசைன் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஏன் 2 இடத்துல நிக்கிறீங்கன்னு கேட்கிறது ஒரு ஜெனரல். நாம ஏன் ஒரு தேர்தலை இப்படி வீணடிக்கிறோம்? இந்தியாவில் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏன் வச்சிருக்கோம்? நீங்க கேளுங்க. அதை மாற்றம்னு சொல்லுங்க. ஐ கேன் அக்ரி வித் தட். ஆனால் ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு நபர் என்று தொடர்ந்து ஒரு பரப்புரை செய்து மக்கள் மத்தியில் திணிக்க பார்த்தவர்கள் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் ராகுல் காந்தியை பார்த்து இளவரசர் இளவரசர் இளவரசர்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் மத்தியில் எடுபடலை என்று சொன்ன உடனேயே வேற அரசியலுக்கு வந்துட்டாங்க. இளவரசர் இளவரசர்னு சொல்லிட்டு. அவர் இளவரசரா அல்லது ஆளப்போகிறவரா அல்லது மக்கள் மத்தியிலிருந்து வருகிற மாபெரும் தலைவரா உருவாகிறார் என்பது மக்கள் தீர்மானிக்க போறாங்க. அவர் மக்களோடு இருக்கிறார். இப்ப ராகுல் காந்தி எத்தனை பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு, எவ்வளவு மக்களை சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு விஷயங்கள். இல்ல மோடிக்கு இமேஜ் குறையுது, மோடியினுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது, இல்ல பாஜகவுக்கான செல்வாக்கு குறைந்து வருகிறது, மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த நம்பிக்கையை பெறக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே தானே இருக்கு. அந்த அளவுக்கு வந்துருவாங்களான்ற ஒரு கேள்வி, சந்தேகம். இப்போ எதிர்கட்சிகள் என்பவை அந்த இடத்தில் இருந்தவைதான். இப்போ பீகார்ல ஆர்ஜேடி ஆகட்டும், இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி பார்ட்டியா இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒரு ஆளுகிற அளவிற்கு வாக்குகளை பெற்று இருந்தவர்கள் தான். இவர்கள் மீது சில பரப்புரைகளை வைத்து அவர்களை விட நாங்கள் சிறப்பாக செய்வோம் என்று எடுத்தவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி. இப்ப மக்களுக்கு ஒரு கம்பேரிசன் வருது. இதை விட நாங்க 10 வருஷத்துக்கு முன்ன நல்லா தானே இருந்தோம், என்ன கெட்டு போச்சு, உன்னை நம்பி நாங்க இன்னும் படுபாதாளத்துக்கு போயிட்டோமே என்கிற நிலைமை வரும் பொழுது அவங்க செல்வாக்கு வந்துட்டதுன்னு அர்த்தம். மோடிக்கு செல்வாக்கு சரிகிறது என்றால் இழந்த செல்வாக்கை எதிர்கட்சிகள் மீட்டு கொண்டு விட்டன என்பதுதான் பொருள். நம்ம அப்படிதான் பார்க்கணும். அந்த அப்படி எல்லாமே இல்லாம ஒரு மூளைக்கோ இல்ல தேர்தலே தவறு என்று இந்த நாடே தேவையில்லை, எலெக்ஷனே தேவையில்லை அப்படின்லாம் மக்கள் போகலையே. உங்களுக்கு மக்கள் தேர்தல் பக்கம் வரத்தானே செய்யறாங்க, அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்யதானே செய்யறாங்க. ஒரு புதிய கட்சி தோற்றமும் வரலையே உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புதுமை என்ன நடந்தது இந்த 10 ஆண்டுகள்லனா, அரசாங்கமும் நானும் ஒன்று அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இது நாள் வரை இயங்கிக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி சுதந்திர போராட்டத்தில் எப்படி மக்களிடம் சென்று சேர்ந்ததோ அது மாதிரி ராகுல் காந்தி தலைமையில் ஒரு மக்கள் இயக்கமாக பரிணமித்தது. மோடி ஆட்சியின் வீழ்ச்சியில கிடைத்த ஒரு நன்மை என்னன்னா, காங்கிரஸ் கட்சி ஒரு இயக்கமாக மீண்டும் மாறியது, மக்களிடம் சென்று சேர்ந்தது. இது ஒரு தேவை இருக்கு. இப்ப இதனுடைய வெற்றி, இந்த பீப்புள்ஸ் மூவ்மெண்டா ராகுல் காந்தி கொண்டு சென்றதனுடைய வெற்றி இப்ப நீங்க இன்னொரு காங்கிரஸ் கட்சியுடைய ப்ராபகண்டால பார்த்தீங்கன்னா, அதிகாரம் முக்கியமா சித்தாந்தம் முக்கியமா அப்படின்னு ராகுல் காந்தியை டிபேட் பண்ற மாதிரி சில வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. சித்தாந்தம் முக்கியம்.
ஏன்னா அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கருத்து ரீதியான மேலாதிக்கத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தத்தை மீட்டெடுத்து அதை மக்களிடம் மீண்டும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இப்பொழுது பதவிக்கு வந்தால் இது மீண்டும் அதிகாரம் படைத்த கட்சியாக இருக்காது, சித்தாந்தத்தை செயல்படுத்தும் அதிகாரம் படைத்த கட்சியாக மாறும். ஸோ காங்கிரஸ் கட்சியிலேயே சேஞ்சஸ் இருக்கும் பவர் வந்தா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி லீடர்ஷிப்பை பார்க்கும்போது தான் நினைக்கிறேன். இந்த மாற்றங்கள் எப்படி வருது அப்படின்னா, ராகுல் காந்தி பீப்புள் மத்தியில் ரீச் பண்ணதுலேருந்து வருது. நீங்க கவனிச்சிங்கன்னா, பாரத் ஜோடோ யாத்திரையை இருட்டடிப்பு செய்தவர்கள் தான் இந்த தொலைக்காட்சிகள். அவர் எங்க நடக்கிறார், எவ்வளவு தூரம் நடக்கிறார், எவ்வளவு மக்கள் வராங்க, அங்க என்ன நல்லது நடந்தது, எங்க நடக்கல, ஏதாவது துன்பியல் சம்பவம் நடந்ததா, எதையுமே மக்களுக்கு சொல்லாமல் மோடியுடைய குளிக்கிறது, டாய்லெட் போறது தவிர மோடி என்ன செய்யறாருன்னு எல்லாத்தையும் காண்பிச்சுட்டான். ஸோ இது மாதிரி ஒரு கேவலத்தனமான ஊடகத்தை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அதாவது ஒரு ஆள் போயிட்டு ஒரு இடத்துல குளிக்கிறார் என்பதெல்லாம் ஒரு செய்தி. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் இன்னமும் வேடிக்கை காட்டுவதாக கடலுக்கு அடியில போய் நான் இறைவனை தியானம் பண்ணா என்னை கிண்டல் பண்றாங்கன்ட்டு இந்த அழுகுனி ஆட்டம்லாம் ஆடி பார்த்துட்டார். எப்பேற்பட்ட பக்தனுக்கும் அது கிண்டலாக தான் தெரிஞ்சது. இப்படியெல்லாம் ஒரு பக்தி ஒரு அடுத்தவன் செய்ய முடியுமா? நீங்க கோயிலுக்கு போறீங்க, கும்பிடுறீங்க அப்படின்னா அதை வைத்தே அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார்ல. அதுதான் சொல்றேன். அது வந்து இப்போ ஒரு விஷயம் பக்தியா இருங்க, நான் வேண்டாம்ல, கோயிலுக்கு போ, ஆனால் உங்களெல்லாம் முடியாத ஒரு விஷயத்த நான் கடவுளுக்கு செய்தேன்னு சொல்லும்போது அப்பவே நீங்க வேறுபடுறீங்களே. எல்லாருமே அந்த அளவுக்கு ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டு கடலுக்கு கீழே போயிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுட்டு கும்பிடுவாங்களா? என்ன ஒரு விஷயம்? இல்லை நீங்க அப்படி கும்பிட்டதுனால என்ன மாற்றம் வந்துட்டது? ஸோ இந்த போலித்தனத்தை பக்தர்களே, அதாவது கண்மூடித்தனமாக இருந்து மண்மூடி போகக்கூடாது என்று கண்ணு திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். இல்ல 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையை முடிச்சுட்டு ராமர் கோயில் தானே போனாரு. அப்போ ராமரை தேடி போறாரு இல்லையா? மக்கள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ராமர்கிட்ட போறாருல்ல. ஓ, ராமரை எடுத்துட்டு போய் இது எப்படி இருக்குன்னா, எனக்கு சிரிப்பு தாங்கல. என்னன்னா, இந்த சென்ட்ரல் ஜெயில யாருன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால ஜெயில வச்சிருக்காங்க. அவரை பார்க்கணும்னா நீங்க திஹார் ஜெயில் போனாதான் பார்க்க முடியும். ஸோ ராமர் ஒரு கடவுள்னா நீங்க சொன்ன கருத்தின்படியே தூண்லையும் இருக்கணும், துரும்புலையும் இருக்கணும். ராமர் ராமேஸ்வரத்திலும் இருக்கணும், ராமர் தண்டகாரண்யத்திலும் இருக்கணும், ராமர் எங்கும் வியாபித்து இருக்கணும் இல்லையா? அவன் தான் கடவுள். எடுத்துட்டு போயிட்டு புதுசா ஒரு சிலையை வச்சுட்டு அங்கதான் ராமர் இருக்கார், அவர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் அவர் கடவுளே இல்லையே. இதுவே ஒரு தவறான ஒரு பிரச்சாரமா இருக்குல்ல. உனக்கு வந்து அட்லீஸ்ட் கதைப்படி பார்த்தீங்கன்னா அனுமனாவது ராமனை நெஞ்சில பிளந்து காமிச்சான், யார் என் நெஞ்சில இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ உங்க நெஞ்சில ராமர் இல்லையே, அவர் எடுத்துட்டு போய் நீங்க அந்த ரூம்ல எல்லாம் வச்சுட்டீங்க. அங்க போனாதான் உங்களால் ராமரை பார்க்க முடியுது. அதுவே பொய்யாச்சு. அதுவே ஒரு பக்தனுக்கு தவறான ஒரு சமிக்சை தானே. நீ ஒரு பக்தனாக இருந்தா உன் நெஞ்சில கடவுள் இருக்கணும். நீ எதுக்கு அயோத்தியா போகணும்? அவசியமே இல்லையே. அப்போ இது எல்லாமே என்னன்னா மக்களை மடத்தனமாக வழிநடத்துவதற்கு. ஒரு புறம் வந்து அவர்கள் மேற்கொள்கிற மதம் சார்ந்த பிரச்சாரம், இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்ய கோரி இப்போ ஆளுநர், துணைநிலை ஆளுநர் வந்து உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டிருக்காரு, அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. இப்ப என்னையே உள்ள வரணும், என்னையே வந்து விசாரிக்கணும் அப்படியான வழக்கு, அது தேச பாதுகாப்பு வழக்குன்னு சொல்லி இப்படியான நடவடிக்கைகள் ஏன் மேற்கொள்ளப்படுதுன்னு நினைக்கிறீங்க? பயத்துலதான். எந்த அளவிற்கு நீங்க இப்போ ஒரு எறும்பு இருக்கு, ஒரு சிலந்தி இருக்குன்னா என்ன மாதிரி குச்சி எடுத்து அடிக்கிறீங்க. ஆனால் ஒரு பாம்பு, அது விஷம் உள்ள பாம்பா இல்லையான்னு கூட தெரியலன்னா, ஒரு பாம்பு வீட்டில் நுழைஞ்ச உடனே எவ்வளோ பெரிய தடியெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க, எவ்வளோ சவுண்டு கொடுக்குறீங்க. அது மாதிரி தான் இப்போ என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அவருடைய இந்த பீப்புள் ஃப்ரெண்ட்லி அல்லது பாப்புலிஸ்ட் ஸ்கீம் மூலமாக மக்களிடம் ஸ்ட்ராங்கா இருக்கார் டெல்லியில அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியுது. டெல்லியை பொறுத்த மட்டில் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை காலத்தில் பாகிஸ்தானிலிருந்து வீடற்று வந்தவர்கள், நாடற்று வந்தவர்கள்னு பல அகதிகளாக வந்து குடியேற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே அந்த காலத்து ஜனசங்கிகளாகவும்
பிற்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களும் இருந்தாங்க. உங்களுக்கு டெல்லி யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா இன்னமும் ஏபிவிபியோடைய ஒரு பலமான பல்கலைக்கழகமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரூட்டட் அவங்களுக்கு வந்து இது இது நம்மோட பிறந்த கட்சி மாதிரியான ஒரு உணர்வை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. காலப்போக்கில் அது மாறுது. அப்படிப்பட்ட இடத்தை மாற்றிய விஷயத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மிகப்பெரிய பங்கு டெல்லியில் இருக்கு. ஸோ தன் ஊர், தன் கட்சி, தன் அரசியல் என்ற டெல்லி மக்களை மாற்றி ஒரு புதிய அரசியல் வடிவத்தை ஆம் ஆத்மி கொடுத்திருக்கு. அந்த கோட்டையை இவங்களால நொறுக்க முடியல. அதனால ஒவ்வொரு தலைவரும் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் போனா 64 எம்எல்ஏ இருக்காங்களா, 64 பேரையும் சிறை வைத்து கூட செய்வார்கள். அதாவது டெல்லி அசெம்பிளியை பொறுத்த மட்டில் இந்த மது விலக்கு கொள்கை வழக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலா டிபேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து ஒரு சிம்பிளிஸ்டிக் லீகலிஸ்டிக்கா அணுகுறாங்க இந்தியாவில். இது ஆபத்தான ஒன்று. இது ஒரு ஆபத்தான ஒன்று. இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா இப்போ மோடி மாதிரி வேறு ஒருவர் இன்னொரு காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்தால், இந்த ஆட்சி கிடையாது வரும், ஆனால் என்னைக்காவது ஒரு வந்தா ஆம் ஆத்மி பார்ட்டி அல்லது கெஜ்ரிவாலுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயத்தை தனக்கு எதிராக உள்ள அனைத்து முதல்வர்களுக்கும் எதிராகவும் செய்யலாம். நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. இல்ல ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருக்காரு. அவரையே வந்து அவர் மீது தேச பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படணும், தேசிய புலனாய்வு முகமை வந்து அவரை விசாரிக்கணும் அப்படின்றதுக்கு உத்தரவிடுறது இருக்கு இல்லையா? அது அந்த அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்கல்ல. அப்போ இது யாருக்கான எச்சரிக்கை? தனது முதல்வருக்கு செய்கிறாருன்றதுதான் இங்க வர்ற விஷயம். ஒரு லெப்டினன்ட் கவர்னர் இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம் என்பதை இந்தியாவா கான்ஸ்டிடியூஷனலா அரசமைப்பு சட்டம் விஷயமா டிபேட் பண்ண வேண்டிய, டிஸ்கஸ் பண்ண வேண்டிய, இதற்கான மாற்றுகளை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு ஆயுதத்தை ஒருத்தன் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவான்னு தெரியும் போதுதான் அதுக்கான சேஃப்டியை நம்ம யோசிக்க முடியும். அப்போ குரங்கு கையில பூமாலை கிடைத்த மாதிரி சில நேரங்களில் தவறான நபர்களுக்கு அதிகாரம் கிடைத்து விடுகிறது. அப்போதான் அந்த அதிகாரம் மிஸ்யூஸ் ஆகிறது, தவறான வழியில் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனை இப்படியும் இன்டர்பிரேட் பண்ணலாம், இப்படியும் திருகலாம் அப்படின்னு வரும் பொழுது எப்படி திருகாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் என்பதை இப்ப நாம பார்க்கணும். எல்லாமே ஸ்டாட்டிக் கிடையாது. ஒரு காலத்துல கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டாங்க அப்படின்னா அதுல தவறே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நடக்கிற தவறுகளை மீண்டும் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தலைமுறை இந்தியர்கள் சிந்தித்து செயல்பட வேணும். அதற்கு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா டெல்லி தான். அதுலயும் இந்த ப்ரொஹிபிஷன் பாலிசி விஷயத்துல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். இது வந்து இந்த ஒரு பக்கம் லெப்டினன்ட் கவர்னர், இன்னொரு பக்கம் சீஃப் செக்ரட்டரி, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சரவையை சிறை வைக்கிறதுக்கு செய்யறாங்கன்றது ஒரு டோட்டல் மிஸ்யூஸ் ஆஃப் பவர், ஒரு அபியூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்பதை இன்னமும் பெருசா எடுத்து யாரும் பேசல. ஆம் ஆத்மி பார்ட்டியே அது ஒரு டிபேட்டுக்கு உள்ளாக்கல. நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி ஆளா இல்லாம இருக்கலாம், அந்த கட்சி தோக்கணும்னு நினைக்கலாம், நம்ம வேற கட்சியா இருக்கலாம். பட் இந்த இஷ்யூவை கான்ஸ்டிடியூஷனலா நியூட்ரலா நம்ம டிபேட் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி அது மாதிரி ஒரு விஷயத்தை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்களிடம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சீஃப் செக்ரட்டரியை மிரட்டி தன்வசப்படுத்தி கொண்டு இதே முதல்வருக்கும் அதை செய்யலாம். கூடாது, முடியாதுன்னு யாராவது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது. இதே மாதிரி ஆட்சி இருந்தால் நாளைக்கு மு.க. ஸ்டாலின் போன்ற முதல்வருக்கு நடக்காது என்று யாராவது அறுதியிட்டு சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன? அதுல அதான் கேள்வி வருது. அப்போ கெஜ்ரிவாலை வைத்து மற்ற முதல்வர்களுக்கு சமஸ்யை கொடுக்கிறாரா? ஆமா, நீங்க ரொம்ப தூரத்துல இல்லைன்றதுதான் காட்டுறாங்க. அதுதான் காட்டுறாங்க. இது ஜார்க்கண்ட் சின்ன மாநிலம், டெல்லி ஒரு மாநிலம் இல்லாத ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒரு மாநிலம். லெப்டினன்ட் கவர்னர் என்பதுதான் இது வந்து ஸ்டேட்டுக்கான அந்தஸ்து இல்லை அப்படிங்கிற ஒரு அது மட்டுமல்ல, இங்க செய்தால் மட்டும் என்ன செய்து விடுவீர்கள்? அதெல்லாம் நம்ம பார்த்தோமே. ஆர்.எஸ். ரவி எப்படி உயர்கல்வி அமைச்சரை தாண்டி பல்கலைக்கழகங்களை தனது போன்று காட்டிக்கொண்டது, எல்லாமே தன்னுடைய ஃபீஃப்டம் மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். என்ன செய்துட்டோம் நம்ம? என்ன செய்துட்டோம்?
ஸோ மிகப்பெரிய வேலை இருக்கு. கான்ஸ்டிடியூஷனலா எந்த அளவிற்கு இந்த கான்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ண முடியும்னு கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அப்போ ஜஸ்ட் ரிமூவிங் பிஜேபி ஃப்ரம் பவர் அலோன் இஸ் நாட் இனஃப். இங்க நடந்த தவறுகளை எப்படி, அதுதான் எனக்கு ராகுல் காந்தியை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். சித்தாந்த ரீதியான ஒரு போராட்டம், சித்தாந்த ரீதியான தெளிவை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்ப அந்த சித்தாந்த பார்வை கான்ஸ்டிடியூஷனுக்கும் உங்களுக்கு வரணும்ன்றது தான் அவர் சொல்றார். அதை தான் மறைமுகமாக ராகுல் காந்தியையே அர்பன் நக்சல்னு சொல்றாரு மோடி. அந்த மேனிஃபெஸ்டோ அர்பன் நக்சல் மேனிஃபெஸ்டோன்னு சொல்றாரு. அந்த மேனிஃபெஸ்டோ நக்சல் மேனிஃபெஸ்டோன்னு சொல்றது காரணம் தான் இந்த முகநூல் போன்ற இடங்களில் சோசியலிசனா உங்ககிட்ட இந்த 2 மாடு இருந்தா ஒன்று கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு மேம்போக்கான, எப்படி சொல்றது, ஒரு ரொம்ப 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 தரக்குறைவான ஒரு அரசியல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான லெவல்ல என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எம்ஏ படிச்சவர் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி சொல்றது, நம்ம நாடு எப்படிதான் ஜீரணிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பிரதமரா உள்ளவர் நான் படிக்கலைன்னா படிக்கலன்னு சொல்லணும், இல்ல படிச்சா படிச்ச சான்றை கொடுக்கணும், எல்லாமே ஒரு பொய். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு கான்ஸ்டிடியூஷனை இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றதுக்கு நம்ம அனுமதித்து கொண்டு இருக்கிறோம் என்றால், நம்ம சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம், கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியில இருந்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம், அதன் பிறகு இந்த நாட்டை உருவாக்கி முன்னெடுத்து சென்றவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய நேரம். ஒவ்வொருவரும் தன்னையே அந்த கேள்வி கேட்டுக்கணும். நம்ம உண்மையிலே இந்த நாட்டை தான் மதிக்கிறோமா? அப்படி மதிக்கிறோம்னா இப்படிப்பட்ட ஆட்களை அதிகாரத்தில் வச்சிருக்கணுமா என்ற கேள்வி வரணும் என்பதுதான் என்னுடைய கருத்து. பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.